பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. ஏற்கனவே பாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் வைக்கிறோம். இப்போது நீங்கள் ஒரு பாண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர்டான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் யூஸ்வலாக ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வின்ட் வெல்த்து, இந்தியா பாண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செபி ரெஜிஸ்டர் கீழே வரும். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம வந்து சஜஸ்டடாக பண்ணல. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கீழே இருக்குன்றது நம்ம எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து பாண்ட் நீங்கள் போடும்போது ரேட்டிங்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக AAA, AA இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நல்ல ரேட்டிங்ஸ் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ரேட்டிங்ஸ் குறைய பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம சூஸ் பண்ணியிருக்க பாண்டில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த பாண்டுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 மந்த் பீரியட், 6 மாதத்துக்கு 10,000 முதலீடு பண்ணியிருக்கோம். 10.7% இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டில் வந்து ஒரு டீலிங்கை நம்ம பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த கேல்குலேஷன் ரொம்ப சிம்பிளுங்க. 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. மல்டிப்ளை சிம்பிளை நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டுட்டு அவங்க என்ன பெர்சன்டேஜ் சொல்கிறாங்களோ அதை அப்படியே மல்டிப்ளை நீங்கள் பண்ணணும். சரிங்களா? இப்போது 10,000 இன்ட்டு 10.7 அப்படின்னு போட்டுட்டு பக்கத்தில் இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளை நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னா 1,070 ருபீஸ். இப்போ நம்ம இங்கே 6 மந்த் தான் டியூரேஷன். இதை அப்படியே நீங்கள் டிவைட் பை 2 அப்படி இந்த 1,070 போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 535 ருபீஸுங்க. ஸோ 6 மந்தில் உங்களுக்கு இவங்க கொடுக்க போகிற இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இந்த 10,000 ரூபாய்க்கு 535 ரூபா. இது எப்படி வந்து டீல் ஆகிருக்கு அப்படின்னா வந்து பேமெண்ட்ஸ் வந்து மந்த்லி கிரெடிட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். அப்போ அவங்க மந்த்லி என்ன பண்ணுறாங்கன்னா இது அப்படியே டிவைட் பை 6 மந்த்ஸாக பிரிக்காமல் மாதம் வந்து டேஸ் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அப்போது முதல் மாதம் 86 ரூபா 14 காசு போட்டிருக்காங்க. செகண்ட் மாதம் பாருங்கள் 89 ரூபா 0.1 பைசா வந்திருக்கு. இது மாதிரி அந்த டேஸ் கனெக்ட் பண்ணி மாறுது. இப்போ பிப்ரவரி மாதம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா டேஸ் கம்மியாகும். ஸோ இது மாதிரி அவங்க டேஸ் கனெக்ட் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாதம் பேமெண்ட் வந்து இதில் போட்டாங்க. இப்போ 6th மந்த் மட்டும் உங்களுக்கு மந்தோட 16th டேட் அப்போ இன்ட்ரெஸ்ட்டு கிரெடிட் பண்ணாமல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி கிரெடிட் பண்ணுறாங்க. அதாவது உங்களுடைய முதலீடு பணத்தை சேர்த்து. காரணம் என்னென்னா உங்களுடைய பாண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகுது. அப்போது அந்த 16th அடுத்து கொஞ்ச நாள் பேலன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அவங்க. ஸோ அதையுமே கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 6th மந்த் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக உங்களுக்கு காட்டுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து பாண்டோட ப்ரைஸே பார்த்திங்கன்னா 10,026 ரூபா கொடுத்து வாங்கணும். ஸோ அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு 103 ரூபா 21 பைசா கிடச்சிருக்குங்க. மற்ற மாதம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டேஸ் மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுக்கு அதிகம் வந்து போட்டிருக்காங்க. இப்படி இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் என்ன அப்படின்னா வந்து 536 ரூபா 86 பைசா தாங்க கிடச்சிருக்கு இதிலேருந்து. அண்ட் இதை இப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அப்படியே கிரெடிட் பண்ணாமல் எவ்ரி மந்த் வந்து டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணுவாங்க 10%. அதாவது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, TDS. ஸோ அப்படி 10% உங்களுக்கு மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வர அமௌண்ட்டு டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா டோட்டல் பண்ணும்போது 483 ரூபா 99 பைசா வந்திருக்குங்க. இது மாதம் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போடும்போது அப்போவே வந்து 10% வந்து டிடக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ இது சின்ன கேல்குலேஷன் தான். நீங்கள் இதை வந்து கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா 536.86 இன்ட்டு 10% சிம்பிள் கேல்குலேட்டரில் போடுங்க. ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து அந்த 10% டேக்ஸ் வந்து மைனஸ் ஆகி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை நம்ம ஃப்யூச்சரில் வந்து கிளைம் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ண போல். ஸோ இப்படி தான் வந்து பாண்ட்ஸில் வந்து ரிட்டர்ன்ஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது இயர்லி 2 இயர்ஸ் 3rd இயர்னு போகும்போது உங்களுக்கு காம்பவுண்டிங்லாம் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் போட்ட முதலீடுக்கு ப்ளஸ் கிடச்ச ரிட்டர்ன்ஸுக்கும் வந்து காம்பவுண்டிங் மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே மந்த்லி கிரெடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காது பாண்டில். சில இதில் இயர்லி, குவார்ட்டர்லியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. இப்போ சிம்பிளாக ஒரு 10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத அந்த கேல்குலேஷன் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ பாண்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதுனால தான் வந்து நிறைய பேர் அதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் எனியோ நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஒரு நல்ல வந்து ஃபைனான்ஷியல் ரிசர்ச் அனலிஸ்ட்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். கண்மூடித்தனமாக அதில் உங்கள் பணத்தை வந்து முதலீடு பண்ணாதீங்க. நான் உங்கள் விக்கி. நம்ம சேனல் இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் கன்செப்ட் எல்லாமே அடிப்படையிலேருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளேலிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன் மக்களே. நன்றிகள்.